லட்சுமி அக்கா, நீங்க தான் நல்ல ராட்டினத்துல ஆடுவீங்கல்ல, அப்புறம் ஏன் போகாம இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க? ஏட்டி, ராட்டினம்னா எனக்கு பிடிக்கத்தான் செய்யும். நம்ம ஊர் கோயில் கொடைகள்ல நல்ல ராட்டினத்துல எல்லாம் ஆடி இருக்கேன். அது சின்ன சின்னதா இருக்கும் டி. இவளுக்கு என்னடானா எவ்வளோ தடிக்கு இருக்கு. பெரிய பெரிய ராட்டினத்துல கொண்டு ஏத்தி ஏத்தி விட்டுறாளுக. நம்மளுக்கு பீதி கிளம்புது. நாளாம் போலப்பா, அதனாலதான் இங்க வந்து உட்காந்துட்டேன். நம்மளுக்கு இந்த ராட்டினம்லாம் ஆகாதுப்பா. பெசாட்டுக்கு காத்தோட்டமா நல்லா உட்காந்துட்டு போகணும். இவ சொல்றதும் சரிதான்க்கா. இந்த இடத்துல நல்ல காத்து அடிக்கல. ஆமாட்டி, காத்து நல்லா அடிக்கி. அருவியில குளிச்சதுக்கும் அதுக்கும் நல்ல தூக்கம் வருது. சூஸ் குடிச்சு நல்ல சிப்ஸ் எல்லாம் தின்னு வயிறு நல்லா நிறைஞ்சு போச்சு. பெசாட்டுக்கு தூங்கிருவோமா? எனக்கு நல்ல தூக்கம் வருதுப்பா. நான் கட்டைய சாத்த போறேன். என்ன அதுக்குள்ள கொரட்டை விட்டுட்டாங்க? சரி, நம்மளும் படுப்போம். இவளுக நல்லா தின்னுட்டாளுக, தூங்க போறாளுக. நம்மள இந்த பயபுள்ள ஒன்னும் திங்க விடலையே. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம போயிட்டு. ஜூஸ் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கொடையெல்லாம் வச்சு அழகா இருந்துச்சு. நம்ம ஊர்ல எவன் இவ்வளவு அழகான கிளாஸ்ல கொடையெல்லாம் வச்சு தாரா? கிடைச்சது குடிக்க விடாம பண்ணிட்டு இந்த பயபுள்ள. சரி, வேற வழி இல்ல, தூங்குவோம். ஏலாம் ஓனாண்டி, இங்கேயே விளையாடிக்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுதா? வேற எங்கனையும் போக கூடாது. பெரியம்மா கொஞ்ச நேரம் தூங்க போறேன், சரியா? பேசாட்டுக்கு இங்கனையே விளையாண்டுட்டு கிடக்கணும். எங்கனையாவது ஓடுன கால கைய உடைச்சிருவேன். பாத்தியாட்டி, இதுக்கு தான் ராட்டினத்துக்கு வரலன்னு சொல்லியிருக்காளுக. அதானே. சரி சரி, தூங்கிட்டு போகட்டும். இப்போ என்ன குறைஞ்சி போச்சு? சாப்பிட்ற நேரம் ஆயிட்டு, எழுப்பி விடுவோமா? ஏட்டி, சாப்பிட போறோமா? என்ன சாப்பாடு வாங்கி தர போற? என்னது, சாப்பாடு வாங்கி தரணுமா? உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் கேளுங்க. ஐயையோ, அந்த ஆளு வேண்டாண்டி. புளிச்சு போன தயிர் சோறை வாங்கி தந்துருவான். அவர் எதை வாங்கி தந்தா நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு வாங்கி திங்கணும். என்ன டீ சண்டை போட்டு கிடைக்கீங்க? பாருங்கக்கா, எங்கே போனாலும் சோறு வாங்கி கொடு சோறு வாங்கி கொடுன்னு என்னைய போட்டு பாடா படுத்திட்டு கிடக்காக. அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேட்க வேண்டியது தானே. நான் என்னத்துக்கு வாங்கி தரணும்? அதானே. மாலா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஓசிலே சாப்பாடு கேட்டுக்கிட்டு அலையிற? ஓசிலே வாழ்க்கையை நடத்திடலான்னு பாத்தியோ? உன் காசையும் கொஞ்சம் செலவழிக்கணும் டீ. ஏக்கா, புரியாம பேசாதீங்க. என்ன நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்றேன்? இல்லைன்னு தானே கேட்டேன். இருந்த செலவழிக்க தெரியாது எங்களுக்கு. செத்த நேரம் தூங்க விடுறாளுகளா? சல 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 சலன்னு ஓலை பையில நாய் மொண்ட மாதிரி பேசிக்கிட்டே கிடக்காளுக. பேபிமா, சாப்பிட போவோமா? ஆட்டும் ஆட்டும், ரொம்ப பசிக்குது. லட்சுமி, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோமா? மொத்தமாக ஒரே சாப்பாடாக வாங்கிடுவோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆட்டோங்க, அப்படியே செய்வோம். சேகரண்ணே, நீங்க சொல்ற ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு மொத்தமா வாங்கிடுவோம். என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு? எம்மா, பக்கெட்டு பிரியாணி வாங்கிடுவோம். அதுதான் எல்லாருக்கும் காணும். ஐ, ஜாலி ஜாலி. பிரியாணி திங்க போறேன். இவளுக்கு கிட்ட கேட்டதுக்கு முதலையே இந்த மனுஷங்கிட்ட கேட்டிருக்கலாம். நம்மளுக்கு நல்ல பிரியாணி கிடைச்சிருக்கும். என்ன, நான் ஆர்டர் போட்டு விட்டுறேன், இருங்க. ஹலோ சுகியா, நான் குயின்ஸ்லாண்டுல இருந்து பேசுறேன். ஒரு பக்கெட்டு பிரியாணி கொண்டு வாங்க. ஆமாண்ணே, பெரிய பக்கெட்டா கொண்டு வந்துருங்க. குடும்பம் பெருசு. சரி சரி, சீக்கிரம் கொண்டு வாங்க. சூடா இருக்கணும். சாப்பாடு வர்ற வரைக்கும் எல்லாரும் போய் உட்காருவோம், வாங்க. இந்த பையன் அந்த பக்கம் விளையாண்டுகிட்டு இருக்கும் போதே நம்ம நல்ல பிரியாணியை தின்றணும். பிறகு ஒரு பருக்க கூட நம்மளுக்கு தரமாட்டான். எல்லாத்தையும் தின்னு தீத்துருவான். யாரு செஞ்ச புண்ணியமோ நம்மளுக்கு தினமும் பிரியாணி கிடைச்சிருது. ஏக்கா, ஆம்பளை ஆட்கள் எல்லாம் எங்க? நம்மளுக்கு மட்டும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு எங்க போயிட்டாங்க? நம்மள முதல்ல சாப்பிட சொன்னாங்க டீ. நம்மளாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்கெல்லாம் வந்து மெதுவா சாப்பிடுவாங்களாம்.
கூட சேர்ந்து அப்படியே எல்லாரும் ஒண்ணா சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு பிறகு சாப்பிடணும்? அப்படி ஒன்றும் இல்லாட்டி நம்ம சாப்பிட்டுட்டு ராட்டினம் ஆட போயிடுவோம்ல, அவங்க ஆட மாட்டாங்க, அதனால மெதுவாக சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஆட்டம் ஆட்டம். இந்த பிரியாணியில் என்னதான் இருக்கோ, இப்படி பிரியாணின்னு சாவுறாளுக. அந்த காலத்துலலாம் வீட்டில் இருக்கிற 2 கோழியை பிடிச்சி அடித்து நல்ல குழம்பு வச்சா ஊரே மணக்கும், எல்லாரும் சாப்பிட ஓடி வருவாங்க. இவளுக பிரியாணின்னு அடிச்சுக்கிறாளுக. அது ஒன்றும் இல்லை, இந்த பாட்டிக்கு அவங்க செய்கிற குழம்ப விட இந்த பிரியாணி ருசியாக இருக்குன்னு பொறாம. இதில் பொறாமப்பட என்னட்டி இருக்கு? பாட்டி உண்மையை தானே சொல்கிறாங்க. பிரியாணிலாம் இப்போ வந்தது தானே, அந்த காலத்துல இருந்து கோழி குழம்பு தானே ருசியாக இருக்கும். நீ உங்கள் வீட்டில் சாப்பிட்டதே இல்லையா? கிராமத்தில் இருக்கும்போது நல்ல கோழி குழம்பு தின்றுப்பல்ல. இவளுகளாம் என்னன்னாலும் பேசுவாளுக, நம்ம ஏதாவது சொன்னால் மட்டும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்துடுவாளுக. பேசாட்டுக்கு பிரியாணியை திம்போம். ஏம்மா, பிரியாணி சூப்பரா இருக்குமா? சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு இன்னொரு தட்டு தாரியா? சாப்பிடுடி, காலியானோன்னு வாங்கிக்கோ. இப்பதான் தட்டு நிறைய இருக்குல்ல, முதல்ல அதை தின்னு. இந்த கிழவிகளுக்கு தான் பல்லு சரி இருக்காதே, வயசு ரொம்ப ஆயிட்டு, எப்படியும் பல்லெல்லாம் கொட்டி போயிருக்கும். சிக்கன் பீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாளுக, நம்ம ஆட்டையை போட்டு தின்னா என்ன? ஏ பாட்டி, உங்க தட்டுல இருக்கிற கறி ரொம்ப நேரமா சும்மா அப்படியே தானே இருக்கு, என்கிட்ட தாரீங்களா? நான் திங்கேன். பிச்சைக்காரி, உன் தட்டுல இருக்கிறத முதல்ல தின்னுட்டி, அதுக்குள்ள வந்துட்டு அடுத்த ஆளு தட்டை பாக்குறதுக்கு. ஏன் நாங்கெல்லாம் கறி திங்க மாட்டோமா? உனக்கு கொடுத்துட்டு நாங்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இல்ல பாட்டி, உங்களுக்கு பல்லெல்லாம் சரி இருக்காதுல்ல, கறி வம்பா போகும்ல, அதுக்கு தான் திங்கலான்னு பார்த்தேன். வம்பா போக போதா? எதுக்கிட்டி வம்பா போக போகுது? எனக்கு திங்க முடியலன்னா அங்க ஒரு சொறி நாய் சுத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு கொடுப்பேன். பாவம், அதாவது தின்னுட்டு போட்டும், உனக்கெல்லாம் தரமாட்டேன். சீ, கிழவிக்கு எவ்வளவு திமிரு, நம்மகிட்ட இப்படி பேசுது. இருக்கட்டும், ஊருக்கு வந்தோன்னே இதுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். ஏக்கா, என்னதான் நம்ம ஊரில் தினமும் பிரியாணி கடையில் வாங்கி தின்னாலும் இந்த மெட்ராஸ் பிரியாணி மாதிரி வரமாட்டேக்கில்ல. இவனுங்க என்னத்தை போட்டு செய்வானுங்க? டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கே. எண்ணத்தை போட்டு செஞ்சா என்னடி, டேஸ்ட் நல்லா இருந்தா சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுங்க. நையின்னு பேசிட்டே கிடக்காதீங்க. நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு, இந்த ஓனாண்டி பயலுக்கு கொஞ்சோண்டு கொடுப்போம், பிற வாயை பார்த்துக்கிட்டே இருப்பான், நம்மளுக்கு தான் வயிறு வலிக்கும். ஏக்கா, எல்லாரும் வாரீங்களா? சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் நம்ம அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் குளிப்போம், ஜாலியாக இருக்கும். ஆட்டோ ஆட்டோ, ஸ்விம்மிங் பூல் சூப்பரா இருக்கும், நான் வரேன். ஏன் நாங்க மட்டும் வர மாட்டோமோ? நாங்களும் வருவோம். அட யாரடி இவ பைத்தியக்காரி, கிறுக்கச்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? எல்லாரும் தானே குளிக்க போணும், இவ மட்டும் எதுக்கு இப்படி இருக்கா? சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. மணி 2 ஆயிட்டு, 5 மணிக்கு நம்ம கிளம்பணும். அதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு சீக்கிரம் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பிடலாம். எல்லாரும் ஓகே சொல்லுங்க. என்னத்துக்கிட்ட இங்கன கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கீங்க? தண்ணிக்குள்ள வந்து படுக்க வச்சுட்டாலே இவா. ஏக்கா, இந்த இடத்துல படுத்திருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் கடல் அலை மாதிரி தண்ணி வருமா, ரொம்ப ஜாலியாக இருக்குமா, நிஜமா அலை மாதிரியே இருக்குமா. ராமு சொன்னாரு, அதான் இங்கே வந்து படுக்க சொன்னாரு. அப்படியாட்டி, அலையா வரும்? நான் கடல்ல தான் அலைய பார்த்துருக்கேன், இது எப்படி வரும்? மனுஷன் என்னெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் பாரு. அலை எப்படிட்டு இங்க வரும்? சுத்த பைத்தியக்காரங்களா இருக்காளுங்க. கடல்ல தானே வரும், தண்ணி தொட்டிக்குள்ள எப்படி வரும்? ஏ பாட்டி, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ராமு அப்படித்தான் சொன்னாரு, இந்த இடத்துல போய் படு, நல்லா அலை வரும், அடிச்சுட்டு போவோம்னு சொன்னாரு. அதனால வந்து படுத்திருக்கோம். இஷ்டம்னா படுங்கம்மா, இல்லைன்னா எதிர்த்து போய் அங்கிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காருங்க. ஏட்டி, நீ சொன்னது உண்மைதான்டி, அங்க பாரு அலை வருது. ஆமா ஆமா, நிஜமாவே அலை வருது. நெட்டச்சி சொன்னது உண்மைதான். என்னைய அலை முக்கிட்டுட்டி, நான் உள்ள கிடக்கேன், ஜாலியா இருக்கு. முங்கிட்டேன், நானும் அலையில முங்கிட்டேன். யாத்தாடி, அலை அடிச்சு ஓஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் இருக்கு. இப்பதான் மூச்சே விட முடியுது. யார்கிட்ட இவளுக சுத்த பைத்தியக்காரிங்களா இருக்காளுக, இந்த அலைக்கே பயந்துட்டு கிடக்காளுக. ஒரே ஒரு அலை தான் அடிக்குது.
இவளுகளை கடலுக்கெல்லாம் கூட்டு போகலான்னு நினச்சேனே. மீன் பிடிக்க போகும்போது போட்டில் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டலான்னு பார்த்தேன். இவளுக்கு இதுக்கே பயப்படுறாளுகளே. கடலில் வந்தால் எப்படி தாங்குவாளுக? ஏட்டி நிஜமாவே கடல் அலை மாதிரி தான் இருந்துச்சு டி. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? இன்னொருக்கா வருமாட்டி? ஏக்கா இது ஒரு தடவை தான் வருமாக்கா. அடுத்த கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கிளம்பி போகத்தான் செய்யணும் இப்போ. எம்மாடி, ஏன் மூக்குக்குள்ள தண்ணி போயிட்டே? சளி பிடிச்சிரும் போல. மூக்கெல்லாம் காந்துதே, கண்ணு கூட காந்துதே. ஏ பாட்டி, இந்த தண்ணி மூக்குக்குள்ள போனா ஒன்றும் செய்யாது. இது நல்ல தண்ணி தானே. ஸ்விம்மிங் பூல்ல நல்ல தண்ணி தானே போடுவாங்க. உப்பு தண்ணி நினைச்சிட்டீங்களாக்கும். வேணும்னா குடிச்சு பாருங்க பாட்டி, தண்ணி நல்ல தண்ணி. அட கடவுளே, இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிடாதீங்க டி. இதுல மருந்து போட்டிருப்பாங்க. சரி சரி, அதான் அலை முடிஞ்சிட்டுல, கிளம்புங்க எல்லாரும். நல்ல பிரியாணி தின்னுட்டு வந்ததுக்கு அதுக்கும் தூக்கமாக வருது. எந்திக்கவே மனசு இல்லை. இங்கேயே பெசாட்டுக்கு படுத்து தூங்கிடுவோமா? இவளுகளெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களான்னு தெரியலையே. தண்ணிக்குள்ளே படுத்துக்கிட்டு தூங்கிடுவோமான்னு கேட்காளுகளே. உள்ள முங்கி போயிட்டா என்ன செய்ய? அந்த அறிவு கூடயே இல்லை. எந்திரிச்சு வாங்கட்டி. சரி டி, எல்லாரும் சீக்கிரம் எந்திரிங்க. அடுத்த கூட்டம் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம போனதான் அவங்க உள்ள வருவாங்க. நம்ம போய் அங்கே ஒரு ராட்டினம் இருக்கு, அங்கே போய் ஆடுவோம். இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்கே போய் குளிப்போம். வாங்க. கமான் டைகர், கமான் டைகர். எந்திரிங்க டைகர், எல்லாரும் எந்திரிங்க. 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? நான் போட்டிக்கு எப்போவோ ரெடி. மாலாத்தா ரெடியான்னு கேளுங்க. அவங்க தான் பயந்து பாதியிலே ஓடுவாங்க. யாருடி பயந்து போய் ஓடுவா? குடுமிக்காரி. நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். யாருக்கிட்ட? போன தடவை ஒன்றலால விளையாடும் போது சறுக்கு வழுக்க பயந்து போய் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டி. நான்லாம் பயப்படல. உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பயந்து போய் மேலே உட்காந்துக்கிட்டு இறங்கவே இல்லை. நாங்க பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். பிறகு எங்க தாத்தா தான் பியூட்டி பியூட்டி பயப்படாத வான்னு கூப்பிட்டாரு. அப்புறம் தான் இறங்கி வந்தீங்க. அப்ப கூட பயந்து பயந்து மெதுவாக தானே வந்தீங்க. இந்த சில்வண்டு பைய உள்ள நம்மளை எப்படி அசிங்கப்படுத்துது? இது முன்னாடி இன்னைக்கு செவிச்சு காட்டிடணும். மஞ்சு மஞ்சு மஞ்சு, இன்னைக்கு ஏன் மவதான் ஜெயிப்பா? மாலாக்கா, சின்ன பிள்ளைகிட்ட தோத்து போய் அசிங்கப்பட்டுறாதீங்க. அவ ஊரு போறன்னு சொல்லிக்கிட்டு அலைவா. வேண்டானே இப்பயே வாபஸ் வாங்கிருங்க. மாலா, எப்படியும் தோத்து தான் போற. சரி இறங்கி வா, நம்ம குளிப்போம். போட்டிக்கிட்டலாம் ஒன்றும் நம்மளுக்கு வேண்டாம். கிளவி, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. பெசாட்டுக்கு இரு. நான் தோத்துருவேன்னு சொல்லிக்கிட்டே அலையாத. நான் எதுக்கு தோக்க போகிறேன்? நான் இன்னைக்கு எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு மட்டும் பாரு. அப்புறம் வந்து உன் மூஞ்சில கரையை பூசுறேன். நெட்டக்கா, சீக்கிரமா 1 2 3 சொல்லுங்க. நான் சறுக்குன்னு வழிக்கு போயிடுறேன். ஆட்டும் ஆட்டும். நான் தான் இந்த போட்டிக்கு அம்பாரு. அம்பாருன்னா நடுவர்னு அர்த்தம். புரிஞ்சுதா? போட்டியை ஆரம்பிப்போமா? அடச்சி, சீக்கிரம் 1 2 3 சொல்லு. அது வந்து பார்த்துக்கிடுங்க. 1 2 3 சொல்கிறதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். அந்த திறமை என்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் என்னைய கொண்டு வந்து அம்பாரா உட்கார வச்சுருக்காங்க. இப்போ சொல்லட்டா? 1 2 3. ஏட்டி, என்ன போட்டி ஆரம்பிச்சாச்சு? 2 பேரும் அங்கனே உட்கார்ந்திருக்கீங்க. வலிக்கிட்டு வாங்கட்டி கிறுக்கச்சிகளா. யாத்தாடி, நம்ம பாட்டுக்கு வீரமா சவால் விட்டுட்டோமே. இந்த குடுமி பயவுள்ள வேற வேகமா சறுக்கிட்டு போதே. எனக்கு பயமா இருக்கே. எப்படி இறங்க? பெசாட்டுக்கு மெதுவாக கையை வச்சு பிடிச்சி இறங்கி போயிட வேண்டியதுதான். இப்போ போய் போட்டி வேண்டான்னு சொன்னா இவளுகெல்லாம் சிரிப்பாளுக. மாலாத்த, என்ன பயமா இருக்கா? தோத்துட்டான்னு ஒத்துக்கிறீங்களா? யாருட்டி பயந்தா? நான் மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கேன். நீ இந்த முயல் ஆமை கதெல்லாம் படித்தது இல்லையா? முயல் வேகமாக போய் தோத்துரும். ஆமை மெதுவாக வந்து ஜெயிக்கும். அதை மாதிரி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன். பாரு எப்படி ஜெயிக்கேன்னு. பயமா இருக்கு. எப்படி இறங்கன்னு தெரியலையே. இவ கீழே வரைக்கும் இறங்கி போயிட்டாளே. கிறுக்கச்சி, எனக்கு கால் வலிக்கிட்டு போதே. நான் ஜெயிச்சிட்டேன்.
நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். மாலாத்தா தோத்துட்டாங்க. இதெல்லாம் தேவையா? முதல்லயே சொன்னேன் விளையாட்டு வேண்டாம், குளிக்க வாட்டின்னு. சொல்லும் போதே கேட்டிருக்கலாம்ல. இதுக்கு தான் பெரியவங்க சொன்னா கேட்கணும். இப்ப வந்து தண்ணிக்குள்ள உளுந்து கிடக்கா. நல்லா வேணும் டீ உனக்கு, நல்லா வேணும். இந்த கிழவிக்கு ஒரு கேடு வரமாட்டிக்கே. பரவாயில்லையே, எல்லாரும் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. என்ன தம்பி இது? நம்ம ஊருக்குள்ள போகணும். ரூம்ல போய் தூங்க போறோம்னா மெதுவா லேட்டா வருவோம். இங்க இப்ப நம்ம ட்ரெயினை பிடிச்சே ஆகணுமே, அதனால சீக்கிரம் வந்துட்டோம். சரி எல்லாரும் கிளம்புவோம். ஏக்கா, நீங்கெல்லாம் இருக்கீங்க, இந்த ரெண்டு பாட்டிகளையும் பேபிமாவையும் காணுமே, எங்க போயிட்டாங்க? எப்பா தம்பி, கொஞ்சம் மேலே நிமிந்து பாரு. யானை மேலையும் குதிரை மேலையும் உட்கார்ந்துருக்காங்க. அடக்கடவுளே, ஏன் பைத்தியக்காரி, கீழே இறங்கி வாட்டி. எங்க ஏறி மேலே தொத்திக்கிட்டு இருக்க? கீழே இறங்கி வா. என்ன மனுஷா, கொஞ்ச நேரம் சும்மா இரும், குதிரை ஓட்டிட்டு வாரேன். ஏட்டி அது புல்லுட்டி, அதை கூட விட்டு வைக்க மாட்டீங்களா? சும்மா அழகுக்கு வெட்டி வச்சிருக்காங்க குதிரை மாதிரி, அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. இறங்கி வா சீக்கிரம். இந்த வயசான பாட்டிங்களும் மேலே ஏறி உட்கார்ந்துருக்குதுகளே, யாரு தூக்கி விட்டா? யாரும் தூக்கி விடலட்டி, நானே குதிச்சு குதிச்சு ஏறிட்டேன். ஏம்மா எல்லாரும் இறங்கி வாங்கம்மா, பார்க்குக்காரங்க பார்த்தா திட்ட போறாங்க. சீக்கிரம் இறங்கி வாங்க, போகும் நேரம் ஆகுது. சீ, என்ன இது ஒரே சரியா இருக்கு. நம்மள கொஞ்ச நேரம் கூட இந்த ஆளு விளையாடவே விட மாட்டேக்காரு. இறங்கி வா இறங்கி வான்னு எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சை, என்னதான் செய்ய இந்த ஆளை வச்சுக்கிட்டு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்ய போறேனே தெரியல. கொஞ்ச நேரம் நம்ம இஷ்டத்துக்கு விளையாட விடுறாரா? எப்போ பார்த்தாலும் இவர் கூடயே இருக்கணும். பேபிமா இறங்கி வாமா, சாப்பிட ஏதாட்டும் வாங்கி தாரேன். ஆட்டும் ஆட்டும் வாரேன். வந்தாச்சு போதுமா? ஏ பாட்டி, ரெண்டு பேரும் கீழே வாங்க சீக்கிரம். சரி சரி வாங்க போவோம். நம்ம பேக்குகள்லாம் இங்க என்ட்ரன்ஸ்ல ஒரு ரூம்ல இருக்கு, அதை எடுத்துட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருவோம். சீக்கிரம் வாங்க. நம்ம ஊருக்கு போறோம். ஏம்மா எல்லாரும் வந்தாச்சா? பைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? நண்டு சிண்டுகள் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்களா? அவனையே விட்டுட்டு வந்துட்டீங்களா? அது எப்படி பிள்ளைகளை விட்டுட்டு வருவோமோ? என்ன கேள்வி கேட்கிக்க? சல சலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வண்டியில ஏறுற வழியை பாருங்க எல்லாரும். பேபிமா, நீ ஒரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணிக்கோயேன். நம்ம கூட்டிட்டு வந்தவங்கள யாரையும் விட்டுட்டு போயிடக்கூடாது பாத்தியா? அதனால ஒரு தடவை பாக்குறது தப்பு இல்லைல்ல. ஆட்டும் ஆட்டும் பொக்கவாயா, எல்லாரையும் பார்க்க இரும். லட்சுமி அக்கா, உங்க ரேகா பிள்ளை எங்க காணும்? அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டீங்களோ? ஆமாக்கா, விட்டு வந்தாச்சு. அவ குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தவா தானே, அவ தேவையில்லைன்னு அங்கேயே போட்டு வந்துட்டோம். ஏம்மா பாருமா, எப்படி சொல்றான்னு பாரு, கேளுமா அவளை என்னன்னு. சும்மாவே இருக்க மாட்டியாட்டி, எப்ப பார்த்தாலும் அவளையே நோண்டிக்கிட்டு இருக்கியே எதுக்கு? அவ இங்கதான் இருக்கா. ஏமா நெட்டச்சி, இங்கதான் மாலாக்கு பின்னாடி நிக்காமா. ஆட்டும் ஆட்டும் இருக்காளா? சரி சரி. அப்புறம் ராதாக்கா, செல்வி அக்கா எல்லாரும் வந்தாச்சா? அந்த ஒன்னாண்டி பையில எங்க காணும்? இருக்கான் இருக்கான். சரி எல்லாரும் வந்தாச்சு. சேகர் அண்ணே, அலெக்ஸ் அண்ணே, உங்களுக்கு சீட் நம்பர்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்படியே போய் ஏறி உட்காருங்க. நான் இந்த லேடிஸ்க்கெல்லாம் சீட் நம்பர் சொல்லி சொல்லி அனுப்புறேன். ஆட்டும் தம்பி. எங்க வீட்டில் 4 பேருக்கும் ஒரே இடத்துல தான் சீட்டு, அடுத்தடுத்த நம்பர் தான். அதனால நான் கூட்டிட்டு போயிடுறேன். லட்சுமி, நீயும் பிள்ளைகளும் அந்த இடது பக்கம் இருக்கிற கதவு வழியா உள்ள ஏறுங்கம்மா. நம்ம 4 பேரும் அடுத்தடுத்த சீட்டு தான், ஒன்னா தான் உட்காருவோம். வாங்க போவோம். சரிங்க, வாங்க இந்த வாரம் போவோம். கண்டுபிடிச்சாச்சு. இந்த சீட்டு தான். இங்கதாம்மா உட்காரணும். எல்லாரும் வரிசையா உட்காருங்கம்மா. ஆட்டுங்க, இந்த சீட்டு தானே நம்மளுக்கு? சரி சரி உட்காருவோம். பிள்ளைகளா உட்காருங்கம்மா. என்ன பிள்ளைகளா, உட்கார்ற எண்ணம் இல்லையா? நின்றுக்கிட்டே வர போறீங்களா? நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் உட்காருவோம்ல. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காருங்கம்மா.
சரிப்பா, நான் போய் உட்கார்றேன். எனக்கு தான் ஜன்னல் சீட்டு. ஏன் நாங்கெல்லாம் ஜன்னல் சீட்ல உட்காரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கா? நான் தான் ஜன்னல் சீட்ல உட்காருவேன். நீ அப்படியே ஒரு வாரமா போய் உட்காரு. எப்பா, நான் இந்த ஜன்னல் சீட்ல உட்காந்துக்கிட்டேன்ப்பா. அவளை வேணா அந்த ஜன்னல் சீட்ல உட்கார சொல்லுங்க. நீ என்னட்டி சொல்றது? நான் தான் இங்க உட்காருவேன், நீ எல்லாம் இங்க உட்காரக்கூடாது. எனக்கு இங்க உட்கார்ந்தாதான் நல்லா தெரியும். நீ அங்கிட்டு போய் உட்காரு. நான் தானே முதல்ல வந்து உட்கார்ந்தேன், அதனால எனக்கு இந்த சீட்டு தான். உனக்கு வேணும்னா வேற எங்கேயாச்சும் போய் உட்காரு. நான்லாம் கொடுக்க முடியாது. எம்மா, நான் தான் இங்க உட்காரணும். அவளை அந்த பக்கம் போக சொல்றியா இல்லையா? ஏட்டி, அவ சொல்றது கரெக்டு தானே. அவ தானே முதல்ல வந்து உட்கார்ந்தா. நீ போய் வேற எங்கேயாவது உட்காரு. அவளுக்கு எதிர்த்தாப்புல இடம் இருக்கு பாரு, அதுவும் ஜன்னல் சீட்டு தான். அங்க போய் உட்காரு. இல்லைன்னா பெசாட்டுக்கு இரு. எங்க வந்தாலும் சண்டை போட்டுட்டே கிடக்காளுங்க. இவளுகளை வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயும் போக கூடாதுங்க. இவளுக்கு எதிர்த்தாப்புல நான் உட்காரணுமோ? நல்லா சொல்லுவியே. இவளுக்கே சப்போர்ட் அடிச்சுட்டு கிட. நான் போய் அங்க போய் தனியா உட்காந்துக்கிடுவேன். இவகிட்ட எல்லாம் நான் உட்கார மாட்டேன். அங்க தனியா ஒரு ஜன்னல் சீட்டு இருக்குல்ல, சிங்கிள் சீட்டு, அங்க போய் நான் உட்காந்துக்கிடுறேன். நீயே அவ கூட நல்லா உட்காந்துக்கோ. நம்ம எப்படி ஆளு? நம்ம ஜாலியா அம்மா அப்பா கூட உட்காந்தாச்சு, ஜன்னல் சீட்லயும் உட்காந்தாச்சு. வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஜாலியா வருவேன். இவ மட்டும் நல்லா அப்பா அம்மா கூட உட்காந்துக்கிட்டு ஜாலியா வாரா. என்னைய மட்டும் தனியா இப்படி ஓரமா அனுப்பி விட்டுட்டாங்க. இவளை ஏதாட்டும் ஒண்ணு பண்ணணுமே. பெசாட்டுக்கு மண்டையை உடைச்சு விட்டுருவோமா? இல்ல இல்ல, தூங்கும் போது மொட்டை போட்டு விட்டுருவோம். அப்பதான் இவளுக்கு தெரியும். செல்வி, வாட்டி வா. உனக்கு இந்த சீட்டு தானா? உட்காரு வந்து. ஆமாக்கா, எனக்கும் இந்த சீட்டு தான் சொல்லி அனுப்புனாங்க. நானும் இங்கே தான் உட்காரணும். ஹாய் 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 ஹாய். வாமா மின்னலு, நீயும் இங்கே தானா? உட்காரு உட்காரு. பரவாயில்லையே, நம்ம எல்லாருக்கும் ஒரே சீட்டு கிடச்சிருக்கே. ஒன்றா உட்காந்து ராத்திரி பூரா பேசிக்கிட்டே வரலாம். ஆமாக்கா, நம்மளுக்கு ஏதோ நல்ல நேரம் இருக்கு, அதான் எல்லாருக்கும் ஒண்ணா கிடைச்சிருக்கு. என்ன அலெக்ஸு, மாலா கிட்ட உனக்கு சீட்டு கிடைக்கலையா? தனியா வந்து உட்கார்ந்துட்ட. என்ன, கிடைக்காத வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்கண்ணே. அவகிட்ட மனுஷன் இருப்பானா? இங்கேயாட்டும் நிம்மதியா உட்காந்து இருக்கலாம். என்ன தம்பி, பொண்டாட்டிய பத்தி இப்படி பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. சரி சரி, உனக்கு என்ன பிரச்சனையோ நீ பேசாட்டுக்கு இங்கேயே இரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தானே, எங்கன்னா உட்காந்துருந்தா என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் படுத்து தூங்கிட போறோம். காலையில விடிஞ்சோன்னா வீட்டுக்கு போக போறோம். எங்க இருந்தா என்ன? தம்பி, மற்றவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்களா? இல்லைன்னா வேற ஏதாவது பெட்டியில் விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஏக்கா, நம்ம எல்லாருக்கும் ஒரே பெட்டி தான், வேற பெட்டிலாம் கிடையாது. நம்ம இங்கிட்ட உட்காந்துருக்கோம், அவங்க அந்த பக்கம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. இங்க இருந்து கூப்பிட்டா கூட கேட்கத்தான் செய்யும். ஆட்டும் தம்பி. ஏன் மவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். பார்க்கணும்ல பிள்ளையே. ஏக்கா, உங்க மகன் மாலாக்கா, பாட்டிங்க, ராதாக்கா எல்லாரும் இருக்காங்கல்ல, அங்கதான் இருக்காங்க. வேற எங்கேயும் தனியெல்லாம் பிள்ளைகளை அனுப்பல. எல்லாரும் நம்மள மாதிரி இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்கோம்ல, அதே மாதிரி அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்காங்கக்கா. நீங்க போய் பார்த்துட்டு கூட வாங்க. சரி தம்பி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். செல்வி அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. நான் இங்கனே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். 100 தடவை அங்கிட்டு இங்கிட்டு அலையத்தான் செய்வேன். நான் போய் போய் பார்த்துட்டு வரேன், சரியா? சரி டீ, போய் பார்த்துட்டு வா. என்ன டீ குடுமி, என்ன ஒரு வாரமாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? இங்கிட்ட வந்து உட்கார்றியா? ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். முகரக்கட்டையே பார்த்தா அப்படி தெரியலையே, அதான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லைக்கா, ரொம்ப பசிக்கு, அதான் அப்படி இருக்கேன். பசிக்காமா? இந்த இரு, மொத்தமா எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கேன். இந்த ஒரு ரயில்காரங்க கொண்டு வருவாங்க இப்போ, சரியா? சாப்பிட்டுட்டு தூங்கு. சரி மாமா, சரி. நீங்களாட்டு பாசமா இருக்கீங்களே, சரி. பொக்கவாயா, இந்த பிள்ளைக்கு என்னமோ நடந்திருக்கு, அதனால தான் இப்படிலாம் பேசுது. ஆமாட்டி, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். விடு, சின்ன பிள்ளை தானே, எதுக்காட்டு கோவிச்சுக்கிட்டு இருப்பா. சரி பண்ணிடலாம். நல்ல வேலை, நம்மளுக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சிட்டு.
வேற எவளும் நம்ம ஊருக்காரிங்க பக்கத்தில் வந்து உட்காரல. அவளுக்கு இல்லாத வரைக்கும் நிம்மதியாக உட்காந்துருக்கலாம்ப்பா. மீன்காரி வா வா, நம்மளுக்கு இந்த சீட்டு தான். நல்ல வேளை மாலா உட்கார்ந்திருக்கா. அவ இல்லாம போயிருவாளோன்னு நினைச்சேன். பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு நம்மளுக்கு. வா உட்காருவோம். அட கடவுளே, இந்த கிழவிங்க ரெண்டும் நம்ம கூடயே உட்கார போகுது. இன்னைக்கு ராத்திரி பூரா நம்மளை வச்சு கொலையா கொள்ளுவாளுகளே. ஏன் கிழவிங்களா, 2 பேரும் வேற எங்கிட்டாவது போய் உட்கார வேண்டியது தானே? எதுக்கு என் கூட வந்து உட்காந்துருக்கீங்க? மாலா தங்கம், எங்களுக்கு சீட்டு இதுதாம்மா. இங்க தான் சொல்லி விட்டாங்க. அதான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். ஏம்மா நீ இங்கே தான் இருக்கியா? எனக்கும் இங்கே தான் சீட்டுமா. நானும் இங்கே தான் உட்கார போகிறேன். உட்காந்து தொலைங்கல, உட்காந்து தொலைங்க. ஏலே நானும் இங்கே ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டேன்ல. நீங்கள் 2 பேரும் அங்கே உட்காந்துருக்கீங்கல்ல, நானும் இங்கே உட்காந்துருக்கேன். ஏல இங்கிட்டு வரியால மணி, இந்த பக்கம் வரியா? நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்துக்கிடுவோம். இருக்கட்டும்ல, இங்கேயே நல்லா தான் இருக்கு. இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வாரேன். ஏலே ஓனாண்டி, நம்ம சீட்டு இங்க தான் இருக்கு. உட்காருவோமா? அட கடவுளே கடவுளே, இந்த கிறுக்கு பயலையும்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா. இங்கெல்லாம் தூங்குவாய்வா? ராத்திரி பூரம் கரைச்சல் பண்ணிட்டே கிடப்பானே. ஏட்டி ராதா, சின்ன பிள்ளைய கூட்டு வந்திருக்க. அவன் நைட்டெல்லாம் அழுதுட்டு கிடப்பானே. வேற எங்கிட்டாவது போய் உட்கார வேண்டியது தானே? நாங்கெல்லாம் தூங்க வேண்டாமா? என்னது, ராத்திரி எல்லாம் அழுதுட்டு கிடப்பானா? நான் என்ன உன் சீட்லயே வந்து உட்கார்ந்தேன்? எனக்கு கொடுத்த சீட்ல தானே உட்கார்ந்துருக்கேன். உனக்கு என்ன கேடு? ஐயோ, ராத்திரி எல்லாம் இவளுக்கு என்ன பாடுபடுத்த போறாளுகளோ தெரியலையே. இங்கே வந்து சிக்கிக்கிட்டேனே. வேற எங்கிட்டாவது போய் உட்காந்துருவோமா? இன்னைக்கு வேற கூட்டமாக இருக்கு ட்ரெயினில். வேற எங்கேயும் உட்கார இடமும் கிடைக்காது. வேற என்ன செய்யலாம்? ஒன்றுமே செய்ய முடியாது டீ. ராத்திரி பூரா நீ இங்கே தான் இருக்கணும். ஏம்மா ரொம்ப பசிக்குமா? ஏதாட்டு விற்க வந்தால் வாங்கித்தா. இந்த டீ சம்சா வடையெல்லாம் விற்பாங்கல்ல, வந்தா நிற்க சொல்கிறேன்னு வந்து வாங்கி தந்துரு. ஏல, என்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா அவ்வளோதான் நீ. நான்லாம் எதுவும் வாங்கி தர மாட்டேன். ஏதாவது வேணா உங்கள் அப்பங்கிட்ட போய் கேளுல. அங்கே போய் உட்காந்துக்கோப்போ. ஏம்மா ஏன் சீட்டு இதுதாம்மா, நான் இங்கே தான் உட்காருவேன். ஏதாட்டு வந்தால் சொல்கிறேன், வந்து வாங்கித்தா. என்னல ஓனாண்டி, உனக்கும் வேணுமா? அத்தை வாங்கி தருவாங்களே, வாங்கி தருவாங்க. ஏட்டி ராதா, சும்மா இருந்துக்கோ பார்த்துக்கோ. அந்த ஓனாண்டி பயலுக்கெல்லாம் நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன். என் மவனுக்கே நான் வாங்கி தர மாட்டேன். இதில் அடுத்த பிள்ளைக்கு வேற நான் வாங்கி தருவேனா? நினச்சிட்டு இருக்காத, பேசாட்டுக்கு இரு. இந்த கூட்டத்திலேருந்து தப்பிச்சு எப்படித்தான் நான் ஊருக்கு போய் சேர போகிறேனோ தெரியலையே.